1001 படம் என்ன மாதிரி படம் பச்சை நான் மிஸ் பண்ணிட்டேன். கில்லி படம் மட்டும் இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்கும் FDFSல நான் அப்படி கலக்கிருப்பேன்னு ஏங்கிட்டு இருக்கவங்களே கண்டிப்பாக உங்கள் கவலையை விட்டுருங்க. தமிழ் சினிமாவில் இப்போ ரீரிலீஸ் ட்ரெண்டிங் வந்து பீக்கில் போய்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா இழந்த பல பொக்கிஷமான படங்களை பற்றியும் ரீரிலீஸ்க்கான காரணங்களை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் தேவ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ரீரிலீஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோவுடைய பிறந்தநாள் வருது, அப்போ அவருடைய பழைய ஹிட் படங்களை எடுத்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா சம்மர் வெக்கேஷன், அதிகப்படியான தற்காலிக படம் ரிலீஸ்க்கு இல்லை, தேட்டர்லாம் வேக்கெண்டாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி டைமில் ரீரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு பெரிய ஆக்டரோட படம் 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடியோ பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு, ஆனால் இப்போ அதை ரீரிலீஸ் பண்ணால் இப்போவும் அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுவாங்க. இல்லை சில படங்கள் நல்ல போயிருக்கக்கூடிய படங்கள் சின்ன மைன்யூட் காரணங்களால் அந்த படம் தோல்வி அடைஞ்சதுன்னா அதில் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்து சில காட்சிகளை தூக்கி சில காட்சிகளை போட்டு அந்த மாதிரி எடிட் பண்ணி கூட பண்ணுவாங்க. இப்படி ரீரிலீஸ் செய்யப்பட்ட படங்களில் அந்த சமயத்தில் வெற்றி அடைஞ்ச சில படங்கள் இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு, அப்போ தோல்வி அடைஞ்ச சில படங்கள் இப்போ மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட படங்களை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோங்க. ஒரு படத்தை ரீரிலீஸ் செய்யும் போது அதோட தியேட்டர் டிக்கெட் ரேட்டை வந்து பாதிக்கு பாதி குறைப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பல முறை டெலிவிஷனில் பார்த்து அழுத்து போன படங்களுக்கு மக்களை தியேட்டருக்கு மறுபடியும் வரவழைக்கணும்னா ஓனர்ஸ் சில கன்செஷன் கொடுத்து தான் ஆகணும். அந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டலாம். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட தேட்டர் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலா தேட்டர் ஓனர் தாங்க. அப்படி பார்க்கும்போது புதுப்பேட்டை படம் 7000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு, விருமாண்டி படம் 10,000 டிக்கெட்டு, வடச்சென்னை படம் 21,000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்குங்க. சரி, இந்த ரீரிலீஸ்க்கு பேஸ்மெண்ட்டாக அமைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் சார் தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவருடைய புதுப்பேட்டை மற்றும் 1001 படத்தை ரீரிலீஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ஷோவாக போட்டாருங்க. அதை பார்த்துட்டு வந்தே 1001 படத்துக்கு மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எப்படிதான் இருந்துச்சு. ஐயோ, இப்படிப்பட்ட படத்தை நம்ம வந்து தூக்கி வச்சு கொண்டாடலையே, என்ன ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, அந்த சமயத்திலே 18 கோடின்றது ரொம்ப பெரிய பட்ஜெட்டு, நம்ம வந்து இந்த படத்தை கொண்டாடாம தவறிட்டோம் அப்படின்னு இப்போ புலம்பி என்னங்க புண்ணியம். அப்போ அந்த படத்தை நம்ம கொண்டாடி இருந்தா செல்வராகவன் மாதிரி ஒரு படைப்பாளி டிமோட்டிவும் ஆயிருக்க மாட்டாரு. இன்னைக்கு அவர் இன்னும் மென்மேலும் அந்த மாதிரி படங்களை நம்மளுக்கு கொடுத்துருப்பாருங்க. இதே வரிசையில சுந்தர்சி எடுத்த அன்பே சிவம் படத்தையுமே நம்ம ரொம்ப அண்டர் ரேட் பண்ணோம், நம்ம ஒழுங்கா அந்த படத்தை கொண்டாடல. இப்போ ரீரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேம் வே 1001 படத்தை மாதிரியே அந்த படத்துக்கும் நம்ம நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து படத்தை கொண்டாடணும். ஆனா அந்த ரெஸ்பான்ஸ் கிரெடிட்டை வந்து அந்த டைரக்டரான சுந்தர்சி வந்து ஏத்துக்கலங்க. அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்னா, நீங்க கொடுக்க வேண்டிய சமயத்துல இந்த படத்துக்கு நீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பீங்கன்னா, நான் ஒரு காமெடி ஜானர்ல படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி அன்பேசியோ மாதிரி படம் எடுத்தேன், ஆனா நீங்க ரெஸ்பான்ஸ் தரல. எடுத்திருந்தா அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியான இன்னொரு 4-5 படங்கள் அவர் கொடுத்துருப்பாரு. இப்போ மனுஷன் பழையபடி அவருடைய காமெடி ஜானர்ல கொஞ்சம் ஹாரர் கலந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து ரொம்ப குரூஷியலான ரொம்ப முக்கியமான படங்க. அந்த படம் தான் 3. இந்த படமும் ரிலீஸ் ஆகும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த படத்தை ரொம்ப அண்டர் ரேட் பண்ணோம். எஸ்பெஷலி தனுஷ் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, இவர் எத்தனை படத்தை தான் இப்படி பைத்தியக்காரனா நடிச்சு நம்மளையுமே பைத்தியக்காரனா ஆக்க போறான்னு ரொம்ப இந்த படத்தை ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் ரீரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள்ல இந்த படத்துக்கு ஒரு தனி வைப் இருந்ததுங்க. தியேட்டரில் மக்கள் ரொம்ப இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் இந்த கிரெடிட்டையுமே அந்த டைரக்டர் படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா ஏற்றுக்கலைங்க. சுந்தர்சி என்ன சொன்னாரோ அதை தான் அவங்களும் சொன்னாங்க. அதே மாதிரி ரீரிலீஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டாக அமையறதுக்கு இந்த படம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சதுக்கு அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுதுங்க. மக்கள் அப்பவும் இப்பவும் தூக்கி வச்சு கொண்டாடின ஒரே டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா GVM சார் தான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வினை தாண்டி வருவாயா, வாரணமாயிரம், வேட்டையாடு விளையாடு, இந்த 3 படத்தையும் மக்கள் அப்பவும் கொண்டாடினாங்க. ரீரிலீஸ்லையும் ஸ்பெஷலாக வைப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடினாங்க. இந்த வரிசையில் அப்போ ஹிட் ஆகி இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு போகாத படம் பார்த்தீங்கன்னா அது முத்து தான். ஏன்னா அப்போ கமர்ஷியல் இந்த படம் ஹிட் ஆச்சு, ஆனால் இப்போ அப்படி ஒரு வைப் எங்களுக்கு இந்த படம் கொடுக்கல, கொஞ்சம் பார்த்து படம் சலிச்சிட்டு, இப்படி தான் நிறைய மக்கள் இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. இந்த லிஸ்ட்டில் ஆள வந்தான் செம ஹிட் அடிச்சுதுங்க ரீரிலீஸில். அப்போ கமர்ஷியலாக அவ்வளோ கொடுக்க தவறினாலும் இப்போ அந்த படம் கமர்ஷியலாக நல்ல வசூல் கொடுத்ததுங்க. ரீரிலீஸ் ட்ரெண்ட்லேயே ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா அது கில்லி தான். கில்லி படம் இனிஷியலாக ரிலீஸ் ஆகும் போதுமே விஜய் சாருடைய கெரியர் பெஸ்ட் படமாக அமைஞ்சது. தமிழ் சினிமாவில் 50 கோடி கொடுத்த படமும் அந்த படம் தான் அமைஞ்சதுங்க. இந்த படத்தை தொலைக்காட்சியில் 1000 தடவைக்கு மேலே பார்த்தாலுமே இன்னமும் ரீரிலீஸ் அந்த படம் 25 கோடிக்கு மேலே வசூல் கொடுக்குதுங்க. இவ்வளவு ஏன், மே 1ஆம் தேதி நம்ம அஜித் தலா பர்த்டே அன்னைக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று பில்லா, இன்னொன்று தீனா. அதுவுமே வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் கூடவே கில்லியும் இன்னும் தியேட்டர்களில் ஓடிக்கிட்டு தான் இருக்குங்க. டிஸ்கஸ் பண்ண எவ்வளோ விஷயங்கள் இருந்தும் நம்ம ஏன் இந்த சினிமாவை பற்றி ஒரு கண்டென்ட்டாக வீடியோ பண்ணோன்னா, என்னதான் நம்ம உழைப்பு சேமிப்பு அப்படின்னு எவ்வளோ ஃபிலாசபி பேசினாலும் அதுக்குன்னு ஃபிலாசபி தப்புன்னு நாங்கள் சொல்ல வரல. அட் தி எண்ட்
ரிலாக்ஸேஷன் பார்த்தா நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் கொடுக்குதுங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு பல்கலைக்கழகமா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா தான். ஸோ சினிமா பத்தி பண்ணா தப்பு இல்லைன்னு தோணுச்சு, நாங்க பண்ணிட்டோம். ஓகேங்க. அடுத்து கில்லி படத்துக்கு அப்புறம் எந்த படம் ரீ-ரிலீஸ்லயே ஒரு ஹிஸ்டாரிக்கல் சாதனை பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த படத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.